ஆச்சு என்ன விஷயம்னா நம்ம அண்ணன் நானும் சேர்ந்து கிளம்பியாச்சு. அப்போ அண்ணன் குடிக்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பயறு செடிகள்லாம் பயங்கரமா நிக்குது. அப்போ அண்ணா தண்ணி பிடிங்க. அவர் தண்ணி அடிச்சு ஒரே விளையாட்டா இருக்கு. சொர்க்கத்துல தண்ணி அடிச்சு இது எல்லாம் ஊற்று தண்ணி ஆகும். இங்க ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு எல்லாம். பியூர் வாட்டர், பியூட்டிஃபுல் தண்ணி ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இயற்கையோட இயற்கையாக நான் நிற்கிறேன். இங்கே பாருங்க பயறு செடி, இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ மிளகாய் பாருங்க பழுத்து நைட்டே தண்ணி அடிச்சது இல்லையா. இங்கே பாருங்க இதெல்லாம் ஊற்று தண்ணி, மலை பிரதேசத்தில் உள்ள தண்ணி ஆகும். பிரமாதமாக இருக்கும். இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு? பயறு செடியெல்லாம் பூத்து குலுங்கி கிடக்கு. அங்கே பாருங்க பப்பா அதில் கப்பீஸ் மீன்லாம் கிடக்கு. சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்க இது புளிச்சிக்காய் மரமாகன்னு நினைக்கிது. இன்னும் கொஞ்ச நாளில் பெருசாயிரும். இது பார்த்தீங்கன்னா பயறு செடி. அப்போ இது பார்த்தீங்கன்னா பயறு செடி. இப்போ இது ஒரு கீரை வகை ரெட் கலரில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் மீன் போட்டிருக்கேன் இதில் எல்லாம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கீரை இருக்குது நீங்கள் சாதா யூஸ் பண்ணியது. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாக்காய் செடி. அப்புறம் இது என்னென்னா கோவக்காய். அண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா சதுரப்பயிறு. இதுதான் சதுரப்பயிர் மக்கா. இங்கே பாருங்க லோட் பண்ணி வச்சுருக்காரு அண்ணன். பார்த்தா தெரியுதா? அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. அப்போ அண்ணனுக்கு கிஃப்ட்டு. நாளைக்கு காலையில் நல்லா சமைச்சு சும்மா ஒரு பிடிங்க அண்ணா, பயங்கரமாக இருக்கும்.